Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Special Stray Vacancy 4th round முடிஞ்சு, Special Stray Vacancy 2 5th round முடிஞ்சு, இப்போ இன்னும் NEET 2024 கான MBBS BDS counseling தொடர்கிறது. Special Stray Vacancy 3 க்கு கால் ஃபார் விட்டிருக்காங்க. அதுவும் ஸ்டேட்டுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். ஸோ mcc.nic.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் யூஜி மெடிக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து Special Stray Vacancy Round 3 for NEET UG MBBS E-Services Schedule பாருங்க. அதில் வந்து Special Stray Vacancy Round 3 Schedule அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த Round 3 Scheduleல வந்து நமக்கு அதாவது Special Stray Vacancyல Round 3 அப்படின்னா 6th ரவுண்டுங்க. இப்போ இந்த 6th ரவுண்டுக்கான ஷெட்யூல் அவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கோட்டாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது லோட் ஆகி வந்துட்டோங்க. ஸோ தட் நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி 3 அப்படிங்கும்போது கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ரீஃபண்ட், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வருவதற்கு டிலே ஆகும். அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் தான், ஜனவரி 2025 தான் நமக்கு ரீஃபண்ட் இனிஷியேஷன் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சரி. டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரீஃபண்டு நமக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் ஒரு வீடியோவில், பாண்டிச்சேரி சென்டாக் புதுச்சேரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 533 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 3க்கு வந்து 23rd December 2024லேருந்து 24th December 2024 வரைக்கும் இருக்குது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 24th December. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் அன்னைக்கே தான் 24th December. ரொம்ப கம்மியான சீட்ஸ் பிடிஎஸ்ல தான் சீட்ஸ் இருக்கும். ரிப்போர்ட்டிங் அட் அலாட்டட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25th 30th December வரைக்கும் இதற்கான வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதில் MBBS வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே போல் நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் வேகன்சி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அவங்க வேகன்சி லிஸ்ட் விட்டதும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் ஃபார் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு 23rd 24th December வரைக்கும். அதே போல் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 30th December. ஸ்டேட் கவுன்சிலிங்கும் 23rd சேம் டைமில் தான் நடக்குது. 23rd 24th December 2024, 30th December நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ இந்த 30th Decemberக்கு அப்புறம் தான் நமக்கு ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் என்ஷூரிங் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் ஆஃப் டைம் ஷெட்யூல் அண்ட் ஆல்சோ கீப்பிங் இன் வியூ த லிமிட்டட் டைம் அவைலபிள் ஃபார் கண்டக்டிங் கவுன்சிலிங். ஸோ எல்லா இன்ஸ்டிடியூட் காலேஜஸும் சாட்டர்டே சண்டேஸ் கெசட்டட் ஹாலிடேஸில் கூட ஒர்க்கிங் டேஸாக அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 3 தொடர்கிறது. இதற்கான நமக்கு வேகன்சி லிஸ்ட் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ரவுண்ட் 2க்கு தான் அவங்க இது வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 3க்கான வேகன்சி என்னென்ன சீட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேயும் ஒருவேளை பிடிஎஸ் சீட்ஸ் எல்லாம் வேகன்சி இருந்தது அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 3க்கான கால் ஃபார் வரும். அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை வேகன்சியே இல்லை அப்படின்னா வராது. பிடிஎஸ்லாம் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி 3 அது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி 2, இப்போ ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி 3 6th ரவுண்டு 2024-2025 அட்மிஷனுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்பா, கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே NEET 2025க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் போல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க. தேங்க்யூ.